ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீ காலை நேரம் எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க, காலேஜ் கிளம்புவீங்க, வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை இதுதான். இன்னைக்கு மனப்பாடம் செஞ்சுட்டு கூட இந்த வார்த்தையை நீங்கள் புறப்பட்டு போகலாம். மீகா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார், உங்க கூட அவர் வருகிறார். நீங்க ஸ்கூலுக்கு போகலாம், நீங்க ஸ்கூலுக்கு போற பிரயாணங்கள் அவர் உங்களோட வருவார். நீங்க படிக்கிற இடத்துல அவர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். கல்லூரிக்கு போகும்போது அவர் உங்களுக்கு கூட வருவார். நீங்க எந்த தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ நீங்க எந்த வியாபாரத்துக்கு போனாலும் அவர் உங்களோட கூட வருகிறார். எப்படி ஒரு அருமையான தேவன் பாருங்களேன். இந்த உலகம் கண்டிராத ஒரு தெய்வத்தை நம் கருத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம் இருதயத்துக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களோட கூட அவர் வருகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களோடு கூட அவர் வருகிறார். நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார், எனக்கு முன்னே அவர் போகிறார். நீங்க போறதுக்கு முன்னாடி அவர் முன்னே போய் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு முன்னே போகிறாருங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இன்னைக்கு நீங்கள் புறப்பட்டு போகலாம். உங்களுக்கு நல்ல வியாபாரத்தை இன்னைக்கு கொடுப்பார். நீங்கள் போகிற காரியத்தில் வெற்றியை கொடுப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து நடத்த போகிறார். ஞானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நல்ல ஞானத்தை இன்னைக்கு கொடுப்பார். நல்ல படிப்பின் காரியத்தில் ஞானத்தை தந்து ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவர் இந்த நாட்களில் ஜெயம் தருகிறார். ஆமாம். நிறைய காரியங்களில் ஆண்டவர் இன்னைக்கு வெற்றி தந்து உங்களை நடத்த போகிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆமேன். நீங்கள் போகிற காரியம் நன்மையாக வாய்க்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமேன். நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக நீர் போய் எங்களுடைய எல்லா தடைகளையும் நீங்கள் நிர்மூலமாக்குவதால் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு முன்னே போகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் தடைகளை நிர்மூலமாக்குகிற தேவன் எங்களுக்கு முன்னே போகிறார். ஆண்டவரே, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்குள்ள பாதுகாப்பை கொடுங்க. காலேஜுக்கு போற பிள்ளைங்களுக்குள்ள பாதுகாப்பை கொடுங்க. வேலைக்கு போற எல்லா தாய்மார்களுக்காக, எல்லா தகப்பன்மார்கள், சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாரும் பாதுகாப்போட போயிட்டு நல்ல வேலை செஞ்சு பலத்தை தந்து அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல உடல் சுக ஆரோக்கியங்களை கொடுங்க. இந்த நாள்ல கூட யார் வியாதியோட இருக்கிறாங்களோ அவர்களையும் உடைய வல்லமை தொடுவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல வியாதிகள் மாறுவதாக, கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, தடைகளை நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல இந்த நாள் ஆசீர்வாதமான ஒரு நாளாய் இருக்கட்டும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க தடைகளை நீக்கி போட்டு விட்டார். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். நீங்க பஸ்ல போனாலும், பைக்ல போனாலும், நடந்து போனாலும், நீங்க எந்த வாகனத்துல போனாலும் உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் போகிறார். இந்த தைரியத்தோடு பலத்தோடு நீங்க புறப்பட்டு போங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். ஆமென்.